எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஆடி மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம், காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் மீன ராசியில் சரியாக சொல்லணும்னா 343 டிகிரியில் இந்த மாதம் பிறக்கப்படுது, மேஷ லக்னத்தில். இப்படி வரக்கூடிய ஒரு தருணம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமான்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ரிஷப ராசி அப்படின்னா ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவான். ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமா அந்த டபுள் மைண்டெல்லாம் எப்பயுமே இருந்ததில்லை இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மாத காலமாக ஒரு வேலை செய்யணும்னா பலவிதமான யோசனைகள், உங்களால் முடியக்கூடிய விஷயமே உங்களால் செயல்படுத்தினா அந்த செயல் நல்லா தான் இருக்கும், ஆனாலும் எங்கே தப்பாக போயிடுமோன்ற ஒரு பயத்திலேயே அந்த டபுள் மைண்டு உங்களுக்கு இந்த 6-7 மாத காலமாக இருந்துக்கிட்டு இருக்கும். சரியாக 10ஆம் தேதியிலிருந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, ஆடி 10ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஏகப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது. அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுபோக ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரை எந்த மாதிரியான மாற்றங்கள் எந்த மாதிரி நேரத்தில் வரும்ன்றது விலாவரியாக சொல்கிறேனுங்க. மாத பலன் அப்படின்னா சூரிய பகவானை மையப்படுத்தி சொல்லக்கூடியது தானுங்க. பிரதானமாக சூரிய பகவானை தான் எடுத்துக்கிடுவோம். வருட பலன்னா குரு பகவானையும் சனி பகவானையும் ராகு கேது இந்த 4 கிரகங்கள் கொண்டு எடுத்துக்கிறது தான் வருட பலன்கள். தினப்பலன்னா சந்திரன். மாத கிரகம்ன்றது சூரிய பகவான் மட்டும்தான். சூரிய பகவான் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர், 4வது பாத்தியத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர். வேறு யாருக்குமே இந்த பிராப்தம் இல்லை. சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் ரிஷபராசி நண்பர்களுக்கு மட்டுமே. சுபஸ்தானாதிபதி சூரியன் 3வது பாவகத்தில் தைரியஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரே மாதம் இந்த ஆடி மாதம் தானுங்க. தைரியஸ்தானத்தில் வந்துட்டு தனஸ்தானாதிபதியோட சேர்ந்து புதனுடன் சேர்ந்து சுபஸ்தானாதிபதி தைரியஸ்தானத்தில் புதன் தனஸ்தானாதிபதியோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகமாக இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம். சார் ஆடி மாதம் அற்புதமான மாதம்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்னா, அதனால தானுங்க ஆடி மாதத்தில் எல்லா கோயிலுக்கும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடக்குது. நம்ம சொல்லுவோம் மாதத்தில் சிறந்த மாதம் கார்த்திகை மாதம், தை மாதம். தை மாதத்தில் கூட மாதம் ஃபுல்லாக எந்த கோவிலும் திறந்துருக்கிறது இல்லை, எல்லா ஆராதனையும் அபிஷேகங்கள் நடக்கிறது இல்லை. ஆனால் இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொண்டாடக்கூடிய ஒரு மாதம் தானுங்க. நிறைய கோவில்களில் திருவிழா கோலங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் தானுங்க. இந்த ஆடி மாதத்துக்கு தான் நிறைய வீட்டில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு காது குத்தணும், முடி எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் காத்திருக்கக்கூடிய ஒரு மாதம். ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 3ஆம் தேதி வரை சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், நெசமாக சொல்கிறேனுங்க, உடம்பு சிலுக்குது. சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தைரியஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தனகாரகனுடைய சாரம், குரு பகவானுடைய சாரம், ஸ்ரீராமர் அவதரித்த சாரன்னு சொல்லுவாங்க புனர்பூச நட்சத்திரத்தை. அப்பேற்பட்ட ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்தில் சூரியன் இருக்கையில் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் சூரியன் இருக்கார். சூரியனுடன் சேர்ந்து இருக்கிறது தனஸ்தானாதிபதி புதன். எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு பாருங்கள். தனஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு, அந்த குருவுடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறாரு.
சூரியனுடன் சேர்ந்து இருக்கிறது தனஸ்தானாதிபதி புதன். அப்போ அந்த இடத்துல நமக்கு யோகம் வருது. புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய யோகம் இருக்குது. நம்ம மனசால் கற்பனை இல்லை, மனசுக்குள்ள அதாவது ஆசைகள், எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருக்க தான் செய்யும். எல்லாரும் மனக்கோட்டை கட்டுறதுல சலிச்சவங்க இல்லை. நிறைய பேர் மனக்கோட்டை கட்டுறது இருக்க தான் செய்யுது. ஒரு சிலரால் நெசத்தில் கோட்டை கட்ட முடியுது, ஒரு சிலரான மனசுலையே கோட்டை கட்டிக்க முடியுது. உங்களுடைய மனசுக்குள்ளே கட்டியிருந்த அந்த மனக்கோட்டை நெசத்தில் கோட்டை கட்டக்கூடிய நேரம் இந்த நேரம். ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 3ஆம் தேதிக்குள்ளார கழுத்து பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பண பிரச்சனை இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, தயவு செய்து நீங்கள் வாங்கிய தொகையில் ஒரு 10 ரூபா கொண்டு போய் நீங்கள் அந்த அசலில் கட்டிட்டு வாங்க. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேனுங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி உதாரணத்தை சொல்கிறேனுங்க. வீடு அடமானம் போட்டிருக்கிறீங்க பேங்க்கில், ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு லோன் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வியாழன், வெள்ளி, சனி 3 நாள் நமக்கு அவகாசம் இருக்குது. இந்த சூரியன் தனகாரகன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய சாரத்தில், அந்த குரு பகவான் தான் தனஸ்தானத்தில் இருக்காரே, இந்த நேரத்தில் நீங்கள் வீடு இஎம்ஐ போட்டிருக்கிறீங்க, லோன் போட்டிருக்கிறீங்கன்னா 20 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்கிறீங்கன்னா அதில் ஒரு 20,000 ரூபாய் இப்போ நம்ம ஆன்லைன்லேயே மொபைல்லே நீங்கள் ஒரு மாதம் இஎம்ஐ நீங்கள் அனுப்பலாம். இஎம்ஐ அனுப்பக்கூடாது, அந்த அசல் அதை கழிக்கணும். இல்லை ஒருத்தர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்க, 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறீங்க. இல்லாதவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பெரிய காசு, இருக்கிறவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கூட பெரிய காசு இல்லை. ஐயா, கடன் பிரச்சனையில் இருக்கிற நண்பர்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கிறீங்களா? இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கின தொகையில் 1% ஒரே 1% இந்த 3 நாளில் கட்டி பாருங்கள். அடுத்த வருஷம் ஆடியில் எம்புட்டு கடன் இருக்குது, அந்த கடன் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குதுன்றது நீங்கள் அனுபவித்து அதன் பிறகு சொல்லுங்கள். இப்போவும் சொல்கிறேனுங்க, நான் உங்களுடைய கிரக அமைப்புகளை ஆராய்ஞ்சு உங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறேனுங்க. ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லலை. நான் ஏதோ ஒன்று சொன்னேன்னா அது எனக்கு பாவமாகி போயிடும். அந்த கர்மா எனக்கு வேண்டாம். உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ இல்லை வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கோ நான் காரணமாக இருக்கணுமே தவிர உங்களுடைய சங்கடத்துக்கு நான் காரணமாக இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தால் அவன் ஜோசிகாரனாகவே இருக்க மாட்டான். இந்த நேர காலங்கள் சிறப்பாக இருக்குதுங்க. அதனால் இந்த வேலை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேனுங்க, உங்களுடைய மன அழுத்தம் குறையும். ஒரு மனுஷனுக்கு மோசமான மன அழுத்தம் என்னன்னா கடன் பிரச்சனை தானுங்க. எது இருந்தாலும் இல்லைனாலும் இந்த கடன் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து மீள முடியாமல் சிரமப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய நாள் 3 நாள், ஆடி 1, ஆடி 2, ஆடி 3. இந்த 3 நாளில் 1% கொண்டு போய் நீ கட்டிப்பார். அதன் பிறகு சொல்லுங்கள். அதன் பிறகு சூரிய பகவான் சுபஸ்தானாதிபதி தைரியஸ்தானத்தில் பூசம் நட்சத்திரத்தில் வரார். இதுவும் சிறப்பு தானுங்க. பூச நட்சத்திரம்ன்றது குரு பகவான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதுபோக சனி பகவானுடைய சாரம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ரிஷப ராசியாதிபதி சுக்கிரனே கொடுக்காத ஒரு யோகத்தை சனி பகவான் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போது சனி பகவான் இந்த ஆடி மாதம் அந்த 3ஆம் தேதின்னு சொல்லணும் இல்லைங்களா, அந்த 3ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 17ஆம் தேதி வரை சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் சூரிய பகவான் வராரு. அந்த நேரத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் வக்ரத்தில் இருப்பார். அப்போ சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படும் இல்லை. சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்க சூரியனும் புதனும் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகம் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டில் பார்ப்பாங்க. அப்படின்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இந்த தருணங்களில் 100% உங்களுடைய வேலை வாய்ப்பு நல்ல விதமாக இருக்கும். உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு உண்டான நேரம் சாமி அது. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும். அவங்களுக்கான சந்தர்ப்பம் கொடுத்தாதானே அந்த திறமை என்னன்றது வெளிக்காட்ட முடியும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உண்டான தருணம், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் எதுக்குன்னா உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இருக்கலாம், இல்லை வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கலாம், மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் தரதான் போகுது. சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வர்றது ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு
அற்புதமான ஒரு அற்புதமான நாட்கள் ஆடி 3ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 17ஆம் தேதி வரை வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்திக்கிடலாம். அதுபோக உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் சரியாகும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்குது சார். எனக்கு சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை நிறையா இருக்குது சார். ஆனால் இந்த கிணத்துல கல் போட்ட மாதிரி ஒரே இடத்துல நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா இந்த 17 நாள் வராது, 14 நாள் ஆடி 3லிருந்து ஆடி 17 வரை 14 நாள் அப்படின்றது சனி பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் வராரு, சனி பகவானுடைய வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும். சில பேர் பூர்வீக தொழில் செய்துக்கிட்டு இருப்பீங்க. எங்கள் அப்பா செஞ்ச தொழில் நான் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, தாத்தா செஞ்ச தொழில் நான் செய்துக்கிட்டு இருந்தேனுங்க, இல்லை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னுக்கு ஒரு 6 மாத காலமாக அந்த தொழில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போகலாம்னு இருக்கிறேனுங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும். 60 வருஷமாக அதுதான் உங்களுடைய அடையாளமாக இருந்த வேலையே 6 மாதமாக உங்களுக்கு சங்கடமாக இருக்குதுன்னு வெளியே போய் வேறு வேலை தேடனா, பழக்கப்பட்ட குதிரையிலேயே நம்மளால் பயணிக்க முடியலைன்னா பழக்கப்படாத குதிரையில் பயணிக்கிறது கஷ்டம். பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தெரிஞ்ச தொழிலை விடுறதும் தப்பு, தெரியாத தொழிலை தொடர்றதும் தப்புன்ட்டு. இந்த ஒரு மாதம் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி பாருங்கள். கடனோடு கடன் சின்னாய்க்கு ஒரு சேலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஒரு மாதம் இந்த வேறு வேலை செஞ்சோம்னா நம்ம கோடீஸ்வரன் ஆகிட்டு போகிறோமா? இல்லை. 3ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் மாற்றம் வருதா இல்லையான்னு பாருங்கள். நிச்சயமாக ஒரு மாற்று கருத்து கிடையாது, வரும். நல்ல விதமாக இருந்தால் நாம் ஏன் தொழில் மாற்ற போகிறோம் இல்லையா? இந்த நேரம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல நேரம் தானுங்க. அதுபோக உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கும் நல்ல நேரம்தான். திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதுக்கு நல்ல நேரம் தானுங்க. சார் அது எப்படி சார் அப்படின்னா 10ஆம் தேதி நம்ம ராசியாதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2க்கு போயிடுவார். இந்த செவ்வாய் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருந்து 4வது பார்வையாக திருமண ஸ்தானத்தை பார்ப்பார். அதே திருமண ஸ்தானத்தை சுக்கிரனும் பார்ப்பார். இது எப்படின்னாங்க, இந்த குருவுக்கும் சனிக்கும் செவ்வாவுக்கும் மட்டும் 3 பார்வை வரும். எல்லா ராசிகாரங்களுக்கும் திருமண ஸ்தானாதிபதி ஒருத்தர், திருமண காரகர் ஒருத்தரும் இருப்பாங்க. இப்போ ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். திருமண காரகன்னா எல்லாருக்குமே சுக்கிரன் தானுங்க. அப்போ சுக்கிரன் உங்கள் ராசியில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். செவ்வாய் 12ஆம் தேதி வரைக்கும் சிம்மத்தில் இருப்பார். அப்போது செவ்வாவுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை, திருமண ஸ்தானாதிபதியும் திருமண காரகனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த திருமண ஸ்தானத்தை பார்ப்போம். ஆடி மாதம் தான் நம்ம எதுவும் பார்க்கறது இல்லை, செய்கிறது இல்லை. ஆடி மாதம் நீங்கள் பார்க்க வேணாம், பண்ண வேண்டாம். ஆனால் இந்த மாதத்தில் முடிவு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆவணி மாதத்தில் நல்லது நடந்துடும் இல்லையா? இது நிச்சயமாக நிறைய பேருக்கு இந்த ஆடி மாதம் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்க போகுது. அனுபவித்து சொல்லுங்க. அதன் பிறகு ஆடி 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரை சூரிய பகவான் தனஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் வரார். தனஸ்தானாதிபதி யார்? புதனுடைய சாரத்தில் வரார். ஆயிலி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனும் தாராதேவியும் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போது ஆயிலி நட்சத்திரத்தில் சூரியன், அதே சாரத்தில் புதன், 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் வருவாங்க. அந்த நேர காலங்களில் நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா, இந்த கடன் பிரச்சனை நீங்கள் சார் அப்படின்ட்டு, அதே மாதிரி அதுவும் உங்களுக்கு நல்ல நேரம் தானுங்க. ஆனால் மன வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற பிரச்சனை, குடும்ப ரீதியாக இருக்கிற சங்கடம், அதே மாதிரி படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லை, இந்த மாதிரி தடைகள் எல்லாம் நீங்க போகுது. இதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்க போகுது. உடல்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தடைகள், உடல்ஸ்தானத்தில் என்ன சார் தடைகள் இருக்க போகுதுன்னா, முதலே சொன்னேன் இல்லைங்களா, உடம்புல எந்த நோயும் இல்லை, ஆனால் மாதத்துக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் மருத்துவ செலவு ஆகுது சார் அப்படின்னா இந்த மாதிரி தடைகள் எல்லாம் நீங்க போகுது. ஆடி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் 31ஆம் தேதி வரை வெளிநாடு தொடர்புள்ள வேலை வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் வந்து சேரும். புதன் தான்
வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு அதிபதி, புத்தி, ஞானம், இது எல்லாத்துக்கும் அதிபதி. அப்போது 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவும், உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும், 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் வெளியூர் போகிறதுக்கான ஒரு சூழல், வெளிநாடுக்கு போகிறதுக்கு உண்டான சூழல், வெளிநாடு தொடர்புள்ள வேலை வாய்ப்புகள் செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சூழல், இதெல்லாமே ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய ஆடி மாதம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய திருப்ப முனையாக இருக்கும்ன்றதில் மாற்று கருத்து கிடையாது. ஆக ஆடி மாதம் நிச்சயமாக நிறைவாக இருக்கும். அதுபோக எல்லா நேரத்துலையும் நம்ம ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் வரதில்லை. ஆனால் ஏதாவது ஒரு நேரத்தில் ஜாதகம் பார்க்கணுன்ற எண்ணம் வரதான் செய்யுது. ஒரு வீடு வாசல் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வண்டி வாகனம் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற பலன் எப்படி இருக்கும், இல்லை வருட பிறப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி சூழலில் நாம் ஜாதகம் பார்க்கணுன்ற எண்ணத்தோட ஒரு ஜோதிடர்கிட்ட போனால், இது மற்ற ஜோதிடர்கிட்ட நான் சங்கடப்படுத்துறதுக்காக சொல்லலை. இன்றைக்கி தொழில்முறை ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். உங்களுடைய நேர காலங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். உங்களுக்கு சாதகமான பலன் இருக்குது, தெரிஞ்சுக்கிறீங்களோ தெரிஞ்சுக்கலையோ, பாதகமான பலன்களை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்னா, ஒரு சாதக புத்தகம். இது எல்லா வீடியோலையும் இவர் காட்டுறாருன்னு நினச்சிக்கிடாதீங்க. இது எப்படி சொல்கிறதுனா, நான் பிழைக்கணுன்றதுக்காக இந்த வேலை நான் செய்யலை. கன்சல்டேஷன் எனக்கு போதுமானது. ஒரு நாளைக்கு கடவுள் புண்ணியத்தில் 2 கன்சல்டேஷன் 3 கன்சல்டேஷன் தான் நான் பார்க்குறேன். நிறைவான வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இது நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வேலை நான் செய்து கொடுக்குறேன். இது டைரி கிடையாதுங்க, ஒருத்தருடைய ஜாதக புத்தகம். சரியா? நான் செய்து கொடுக்கக்கூடிய ஒருத்தருடைய சாதக புத்தகம். உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தி பலன்கள் இதில் இருக்கும். உங்களுடைய சாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கு என்ன பலன் அப்படின்ற விவரம் இதில் இருக்கும். இது முழுக்க ஒருத்தருடைய சாதக நோட், ஒருத்தருடைய சாதக புத்தகம். கடைசி பேப்பர் வரைக்கும் உங்களுக்கு எழுதியிருப்போம். 116 பேப்பர் இருக்கும் ஒருத்தருடைய ஜாதக நோட்டு. இதெல்லாம் அப்போ இருந்தது. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லையா இல்லை மனசு இல்லையான்ற விவரம் நமக்கு தெரியல. இந்த விஷயம் நான் செய்து தரணுங்க. உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், உங்கள் பேர், அப்பா பேர், அம்மா பேர், வீட்டு முகவரி எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஜாதகம் எழுதி உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவேன். சரி நண்பர்களே, இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்க நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.